நம்ம ஊர் மொழியில் நமக்காக ஒரு டெக் சேனல். வெல்கம் பேக் டு நியூட்ரான். நான் உங்கள் ராம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் லேசர் டெக்னாலஜி மிஷின். இந்த மிஷின் எதுக்கு, இந்த மிஷின் என்ன, எல்லாத்தையுமே பார்ப்போம். இதில் நிறைய விஷயம் கொட்டி கிடக்குது. ஒரே வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. எப்படி சொல்கிறது, ஒரு வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. அந்த அளவுக்கு இதில் விஷயம் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நியூட்ரான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ பேசிக் கோர்ஸில் லேசர் மிஷினை வச்சு எப்படி மொபைல் ஃபோனை கழட்டலாம், டேமேஜ் இல்லாமல் பேக் பேனல் எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசு போடலாம், ஃப்ரண்ட் டிஸ்பிளே எப்படி மாற்றலாம் லேசர் வச்சின்னு சொல்லிட்டு கோர்சஸ் பேசிக் கோர்ஸோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது இப்போதைக்கு புது டெக்னாலஜியாக கேட்டால் புது டெக்னாலஜி இல்லை, கொஞ்சம் பழைய டெக்னாலஜி தான். ஆனால் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியில் இதுவும் ஒன்று. இந்த மிஷினை பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். லேசர் மிஷின் ரெண்டு விதமாக இருக்குது. வித் கம்ப்யூட்டர், வித்தவுட் கம்ப்யூட்டர். உங்களுக்கு இது மாதிரி அவுட்புட் கொடுப்பாங்க. நீங்கள் டிஸ்பிளே தனியாக கம்ப்யூட்டரில் சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த மிஷின் எங்கே வேணால் நான் போர்ட்டபுளாக எடுத்துன்னு போகணும். ஏன்னா இதில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு மொபைல் ஃபோன் பின்னாடி பிரிண்ட் பண்ணிக்கலாம், கோல்டில் பிரிண்ட் பண்ணிக்கலாம், என்கிரேவிங் பண்ணிக்கலாம். இது மாதிரி இப்போ எடுத்துக்காட்டுக்கு இது மாதிரி இது HP பென்ட்ரைவ். இந்த பென்ட்ரைவில் நியூட்ரானும் போட்டு வச்சுருக்கோம், தெரியுங்களா? இது மாதிரி எது வேணால் என்கிரேவ் பண்ணிக்கலாம். இது அழியக்கூடியது அல்ல. நீங்கள் பிளேடை வச்சு சொரனாங்களும் அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஏன்னா அது லேசரில் விழுது. இதில் வாட்ஸ் நிறையா இருக்குது. அதாவது மாடலுக்கு மாடல் மாறுபடும். நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டை பொறுத்து நிறைய மாற்றங்கள் வரும். இல்லை 20 வாட்ஸு, 40 வாட்ஸு, லேசர் பீமோட சைஸு நிறைய தரம் இருக்குது. இது m-triangel கம்பெனி. இது வித் கம்ப்யூட்டர் மாடல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட செக்சரை பார்த்துக்கலாம். இதுதான் ஃபோனை வச்சு நீங்கள் அளக்கக்கூடிய அளவை. இப்போ நம்ம ஒரு மொபைல் iPhone 10க்கு பேக் ஃப்ரேம், அதாவது என்னென்னா பேக் கிளாஸ் மாற்றி பார்ப்போம். அப்போ மாற்றும் போது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நல்லா காட்டோட்டமாக இந்த பக்கம் எக்ஸாஸ்ட் வச்சுருப்பாங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த இடம் தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் டிஸ்பிளே அதிலே கொடுத்துருவாங்க, தெரியுதுங்களா? உங்களுக்கு இதிலே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் யூஸ் பண்ணால் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இதில் அவுட்புட் வரும். இதை உங்கள் கம்ப்யூட்டரில் சொல்லி கம்ப்யூட்டர் வழியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கம்ப்யூட்டரோட இந்த லேசர் மிஷின் ரேட்டு கொஞ்சம் அதிகம். உங்ககிட்ட ஒரு வேளை கம்ப்யூட்டர் இருக்குது, இந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லைனா இதிலே கம்ப்யூட்டர் வர மாதிரி நீங்கள் வேணால் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், லேசர் பீம் மாடலுக்கு மாடல் வாட்ஸ் மாறுபடுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் என்ன மாடல் வாங்க போகிறீங்களோ அந்த மாடலுக்கான வாட்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. இதை ஆன் பண்ணுறதுக்கு இந்த சுவிட்ச் தான் உங்களுக்கு கொடுப்போம். ஆன் பண்ணி எல்லாமே காட்டுவோம். பவர் சப்ளை சுவிட்சு. இது தனியாக உங்களுக்கு விண்டோஸ் உள்ள இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கேடு மூலிமா தான் இது ஒர்க் அவுட் ஆகுது. கேடு மூலிமா அவங்களே அந்த சாஃப்ட்வேரில் அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி நிறைய மாடல், புது மாடல் வரும்போது அப்டேட் பண்ணுவாங்க. பேக்கில் பார்த்தீங்களா ஆன் ஆஃப் சுவிட்சு உங்களுக்கு கிளியராக தெரியுதுங்களா? ஆன் ஆஃப் சுவிட்சு வரும். இந்த பவர் சப்ளை உங்களுக்கு தெரியுதுங்களா? பவர் சப்ளை போகிறது அது கீழே ஆன் ஆஃப் சுவிட்சு வரும். பிரிண்டர் கேபிள் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சொருவிக்கலாம். பிரிண்டர் கேபிள் இல்லை, இது அவுட்புட் கேபிள் தான். இது வழியாக தான் நீங்கள் இன்னொரு கேட் சாஃப்ட்வேரில் இது அவுட்புட் பார்ப்பீங்க. வேறு ஒரு சிஸ்டத்தில் பார்த்து USB வரும். 2 USB வரும். ஒரே நேரத்தில் மவுஸு, கீபோர்டு ரெண்டுத்தையும் சொருவிக்கலாம். இல்லைனா கீபோர்டை பிடிங்கி விட்டு நீங்கள் வேணால் ஓடிஜி போட்டு சம்திங் நீங்கள் கன்வெர்ட்டர் போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். லேன் ஒன்று வரும். இவ்வளோ. ஓகே, இப்போ நாங்கள் வீடியோ எடுத்துக்காட்டு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எக்காரணத்தை கொண்டும் ரன்னிங்கில் இருக்கும்போது கையை குறுக்க விடக்கூடாது. சப்போஸ் இதை நாலேஜ் என்ன சொல்கிறது, நான் ப்ரொஃபஷ்னல், ப்ளீஸ் டோன்ட் டச். இதை நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் இல்லைனா இதை ஹேண்டில் பண்ணக்கூடாது. இதை வாங்கி வச்சு என்கிரேவிங் போட்டு கொடுக்கலாம். மொபைல் பின்னாடி அவங்க ஃபோட்டோ போட்டு கொடுக்கலாம், நேம் ஃபோட்டோ போட்டு கொடுக்கலாம். நல்லா சம்பாதிக்கலாம், உண்மை தான். ஆனால் ரொம்ப ஆபத்தான மிஷின். ஏன்னா லேசர் வாட்ஸ் அதிகமாக வரும்போது கையை விட்டிங்கன்னா உங்கள் கையில் பச்சை குத்தலாம் நினச்சிக்காதீங்க, அது உங்களை குத்தி விட்டுரும். சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்படி சொல்கிறது, ஒரு வேளை நீங்கள் இது மாதிரி நிறைய புது டெக்னாலஜி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நியூட்ரானுக்கு வாங்க. சப்போர்ட் பண்ணி எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு உங்களை மேக் பண்ணி அனுப்ப நியூட்ரான் தயாராக இருக்குது. மேற்கொண்ட டீட்டெயில், நான் செல்ஃபோன் கற்றுக்கணும் கோர்சஸ் எனக்கு வேணும் அப்படின்னா கீழே ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணி கேளுங்க. அவங்க எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க உங்களுக்கு. இப்போ நம்ம இதில் எப்படி iPhone 10Xோட பேக் கிளாஸ் மாற்றலான்னு போடலாம். இன்னொரு வீடியோ தனியாக உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கிளாஸு காம்போலாம் உடையாமல் எப்படி எடுத்து மாற்ற வந்தது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நியூட்ரானை சப்ஸ்கிரைப் மட்டும் தான். வாங்க வீடியோவில் போவோம். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது ஆப்பிள் iPhone 10 சீரீஸை பார்த்துங்கிறீங்க. இந்த இடம் சில்லியாக உடஞ்சி இருக்குது. பட் அதுக்கு எந்த பேக்கப் நாங்கள் எதுவும் பண்ணல. மொபைல் லைவ் மொபைல் அப்படியே தான் வைக்கிறோம். ஓகேங்களா? அப்படியே வச்சுட்டு
நீங்கள் இதில் நிறைய பட்டன்ஸ் இருக்கும், சைனீஸ்லேயும் எழுதிருக்கும், இங்கிலீஷ்லேயும் எழுதிருக்கும். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, ஆட்டோ மெஷர்மெண்ட் இருக்குதா ஒரு கிளிப்பு மாதிரி இருக்குது, அதில் எடுத்து ஃபோனை வச்சுட்டு அந்த பட்டனை இட்டணும், லைட்டு எரியும். உங்களுக்கு வச்ச உடனே ஃபோனை வச்ச உடனே அந்த பட்டன் லைட் எரியும். அந்த பட்டனை நீங்கள் மறுபடியும் அழுத்தினீங்கன்னா மெஷர்மெண்ட் மாறும். மேலே ஹெட்டோட மெஷர்மெண்ட், லேசரோட மெஷர்மெண்ட் மாறும். அந்த லைட்டு ஆஃப் ஆன உடனே நீங்கள் எடுத்துடலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்போ மிஷின் மெஷர்மெண்ட் மாறுது தெரியுதுங்களா. ஹைட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கும். ஓகே, ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்தா போதும், லேசர் கட்டாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியுது, அந்த பேக்கில் கண்ணாடியை கரைக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா. சென்டரை மட்டும் விட்டு இருக்கும், அங்கே வந்து வயர்லெஸ் சார்ஜர் ஸ்டிப் இருக்கும். ஸோ அது ஹீட்டு தாங்காது, ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மாடலுக்கு ஏற்ற மாதிரி 3 வாட்டியோ 4 வாட்டியோ 5 வாட்டியோ எந்த அளவுக்கு வேணால் கரைச்சிக்கலாம். நீங்கள் அதிலேயே ஃபுல்லாக கரைச்சி எடுத்துக்கலாம். பட் வந்து இந்த ஃபோனு ரொம்ப பிசுறாக இருக்குது. சைடில் வந்து ஓப்பனிங் நிறைய ஆகிருக்கு. நம்ம நிறையா ட்ரைங் பண்ணால் உள்ளே இருக்க ஸ்பேர் வந்து சைடில், ஏன்னா எல்லாத்தையும் கிளாஸ் இல்லை, சைடில் ஓப்பனிங்கில் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே நாங்கள் காட்டணும். அந்த இடத்துல ஒரு சில ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா லேசர் என்ன பண்ணால் உள்ளே போய் டேமேஜ் ஆகும். ஃபுல்லாத்தையும் கிளாஸ் இருந்தால் நீங்கள் இதிலே நீங்கள் சுத்தமாக குறைச்சிக்கலாம். அதாவது என்னென்னா சுத்தமாக கரைச்சி எடுத்துடலாம் கிளாஸ். ஓகேங்களா. நல்லா தெரியும், தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு லைட் எரியிற மாதிரி மட்டும்தான் தெரியும். ஆனால் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து கண்ணாடி அப்படியே கரைக்கும். என்ன சென்டிமீட்டரில் குறைக்கணும் கொண்டு நம்ம அதில் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம், இதிலேருந்து ஸ்மோக்லாம் கொஞ்சம் வரும். இதுக்கு ஒன்றா நீங்கள் ஒன்றா ஸ்மோக்கு அதில் இருக்கிற தூசெல்லாம் இழுத்து பிடிக்குது. ஒரு எக்ஸாஸ்ட் ஒன்று தனியாகவே இதுக்கு விற்குது, அது வேணாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பட் இது தனியாக ஒரு ஓரமாக இருக்கிறதால எங்களுக்கு எக்ஸாஸ்ட் தேவைப்படல. அது ஒரு ஓரமாக எப்போ யூஸ் பண்ணுறோமோ அந்த டைம் யூஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். பட் நீங்கள் வந்து அதை வந்து சின்ன ரூம்பு வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். இப்போ ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டே நான் சொன்னேன், ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி அது எத்தனை வாட்டி வேணால் போகும் வரும். ஓகேங்களா. மாடலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இதுக்கு நாங்கள் மொத்தம் 3 வாட்டி கொடுத்தோம். 3 வாட்டி இது வந்து லேசர் வந்து போய் வந்துச்சு. ஓகேங்களா. பட் இன்னொரு வாட்டி கொடுத்துருந்தா, இன்னொரு வாட்டி 3 வாட்டி போயிருந்தால் சுத்தமாகவே க்ளீன் ஆகிருக்கும். பட் அதில் நான் ஃபஸ்ட்டே சொன்னால் உடஞ்சிடுச்சு. ஸோ பாதி நாங்கள் லேசரில் ஃபுல்லாக கரைச்சிட்டு அதில் ஈஸியாக எடுத்தால் வர மாதிரி எந்தெந்த ஸ்பேர் எங்கெங்கே இருக்குது ஸ்டிப்லாம் வந்து எங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதில் இருக்க சின்ன ஸ்டிப்பை மட்டும் நாங்கள் ஜஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரியும், ஸ்டீல் ஓப்பனர் எதை வேணா வச்சு எடுத்துடலாம். நாங்கள் எடுத்துட்டோம். ஓகே, நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்கலாம், என்னென்னா நான் ஜஸ்ட்டு ஸ்டீல் ஓப்பனர் வச்சு இதில் எடுத்துப்பேன்ல அப்படின்ற மாதிரி தாராளமாக நீங்கள் கேட்கலாம். பட் ஸ்டீல் ஓப்பனர் வச்சு நீங்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இழுத்து அதை போட்டு நசுக்கி எல்லாம் பண்ணிங்கன்னா ஃப்ரேம் பெண்ட் ஆகிடும். அந்த யூவிக்குள்ளே விடாது, கையால் எடுக்கும்போது உங்களால் முடியாது. இதுக்கெல்லாம் லேசர் மிஷின் யூஸ் ஆகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த லேசர் மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே நம்ம EMSB கிளாஸுக்கும் ஃப்ரீயாகவே சொல்லித்தரோம், பேசிக்குக்கும் ஃப்ரீயாகவே எடுத்து தரோம் நியூட்ரானில். உங்களுக்கு அந்த இது க்ளீனிங் பர்பஸ் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ப்ரிப்பேராக சொல்லுவோம். தொடச்சிட்டு இன்னொரு வாட்டி வச்சிங்கன்னா நீங்கள் கம்மு க்ளீன் ஆகும். இன்னும் உங்களுக்கு நீங்கள் நேரில் வரும்போது இன்னும் கிளாரிட்டி நிறையா உங்களுக்கு கிடைக்கும்.